என்ன சொல்ல வரான்னு கேட்போம், பேசட்டும். நீ சொல்லு கல்யாணி, உனக்கு என்ன பிரச்சனை? நான் தான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேனே. நந்தினிய என் பிள்ளைக்கு கட்டி வைக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. என் பிள்ளைக்கு அவனுக்கு தகுதியான இடத்துல பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். தகுதியான இடம்னா நீ என்ன எதிர்பார்க்கற? நல்லா சொத்து பத்தோட வசதியான குடும்பமா இருக்கணும். இப்ப அருளுக்கு என்ன குறை? நீயே சொன்ன அவன் படிச்ச படிப்புக்கு இப்ப லட்சக்கணக்கில் சம்பாதிப்பான்னு. அதுவும் போக நீ சொன்ன மாதிரியே அவன் வேலைக்கே போலனாலும் தொழில் பண்ணி அவன் நல்லாவே சம்பாதிக்கலாம். அப்படின்றப்ப வசதியான பொண்ணு தான் வேணும் நீ அடம் பிடிக்கிற? காசு பணத்தோட 1000 பொண்ணு கிடைப்பாங்க. ஆனா நம்ம வீட்டு பிள்ளைங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு குடும்பம் நடத்துற பொண்ணுங்க கிடைக்கிறதா கஷ்டம். அதனாலதான் அருளை புரிஞ்சுக்கிற பொண்ணா நந்தினி இருப்பான்னு நினைச்சுதான் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ண. ஆமா சித்தி, அருள் நந்தினி கல்யாணம் பண்றதுதான் பொருத்தமா இருக்கும். அருளும் நிறைய படிச்சிருக்கான், நந்தினியும் நிறைய படிச்சிருக்கு. அப்போ என்ன நந்தினியோ படிச்சிருக்கான்னு ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க? அவ என்ன வக்கீலுக்கு படிச்சிருக்காளா இல்ல டாக்டருக்கு படிச்சிருக்காளா? சாதாரண டிகிரி படிப்பு தானே. என் பிள்ளைக்கு பொண்டாட்டியா வரப்போறவ பெரிய படிப்பு படிச்சிருக்கணும். வசதியிலயும் அந்தஸ்திலையும் எங்களுக்கு சமமா இருக்கணும். நீங்க பாருங்க, எனக்கு தகுதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப தகுதி தகுதின்னு பேசிட்டு இருக்காத கல்யாணி. அருளுக்கு சரியான பொருத்தம்னா நந்தினி தான். அவதான் அருளுக்கு தகுதியானவன் முடிவு பண்ண நீங்க யாரு? என் புள்ள விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது நானும் என் புருஷனும் தான். நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க. கல்யாணி, யார்கிட்ட என்ன பேச? தம்பி குணா, மாமா ஏன் அக்கா அடிக்கிறீங்க? வாய மூடுடா, வெளிய போ. குணசேகரா, நீ பண்ணது தப்பு. பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறதெல்லாம் என்ன பழக்கம்? ஆமாப்பா, நம்ம குடும்பத்துல இல்லாத பழக்கண்டா இது. அவ என்ன பேசியிருந்தாலும் சரி, அவளுக்கு நீ வாயால தான் பதில் சொல்லிருக்கணும். இப்படி கையெல்லாம் நீட்டிருக்க கூடாதுப்பா. இது ரொம்ப தப்பு. ரொம்ப நடிக்காதீங்க எல்லாரும். இது நடக்கணும் தானே நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டீங்க. நடந்துருச்சு, போதுமா? அடிங்க, அடிச்சு கொல்லுங்க. ஏன் கல்யாணி இப்படி எல்லாம் பேசுற? நாங்க யாருமே அப்படி எல்லாம் நினைக்கல. நீங்க நினைச்சீங்களோ இல்லையோ, இந்த வீட்ல இது ஒண்ணுதான் எனக்கு நடக்கல. அதுவும் நடந்துருச்சு. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். எனக்கு என் புள்ள வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். கல்யாணி, நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? அருள் மேல எங்களுக்கு எல்லாம் அக்கறை இல்லைன்னு நினைக்கிறியா? அவன் மேல உங்களுக்கு உண்மையாவே அக்கறை இருந்துச்சுன்னா கல்யாணம்னு முடிவு பண்ணும்போது ஜாதகம்னு ஒண்ணு பாக்கணும்ல. அத பாத்தீங்களா? சித்தி, அப்பா அருளுக்கு நந்தினிக்கு மட்டும் இல்ல, எனக்கும் வானதிக்கும் தான் ஜாதகம் பார்க்கல. உங்களுக்கு பாக்கலன்னா அது உங்க பெத்தவங்க இஷ்டம். அத அவங்க கிட்ட கேளு. ஆனா எங்க புள்ளைக்கு எங்க இஷ்டப்படிதான் கல்யாணம் நடக்கும். அருள் நந்தினி 2 பேர் ஜாதகத்திலையும் முக்கியமான பொருத்தங்கள் எதுவுமே இல்ல. இது 2மே பொருந்தாத ஜாதகம். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவ்வளவு சிறப்பா இருக்காது. இதுக்கு வேற ஏதாவது பரிகாரம் இருக்கா? ஆமா, பரிகாரத்தால தோஷத்தோட தன்மையை குறைக்கலாம். ஆனா தோஷத்தையே நீக்கிட முடியாது. பரிகாரம் பண்ணி விதியை மாத்திர முடியுமா? நம்ம செய்யற பரிகாரம் இந்த ஜாதக கட்டங்களை மாத்திராது. வேணா கடவுள்கிட்ட போய் உங்க விருப்பத்தை சொல்லுங்க. கடவுளோட அனுகிரகம் இருந்துச்சுன்னா இந்த 2 பேருக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாரு. யோ, இதெல்லாம் உன்னை கேட்டாங்களா? அதான் பொருத்தம் சரியில்லைன்னு சொல்லிட்டேல்ல, அத சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. தேவையில்லாம கடவுளை பாருங்க, பரிகாரம் பண்ணுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டம்மா. இதுக்கு மேல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. கடவுளை நம்புங்க. நான் கிளம்புறேன், வரேங்க. சரிங்க.
வரேங்கய்யா. சரி வாங்க. வரேம்மா. வாங்க. வரேங்க. டேய் வா போலாம். அருள் இரு, உனக்காக தானே ஜாதகம் பார்த்திருக்கு. முடிவு என்னன்னு தெரியட்டும். என்னடா இவர் இப்படி சொல்றாரு? ஏங்க இப்ப என்னங்க பண்றது? மணிமேகலை, நம்ம கல்யாணம் ஆகும்போது ஜாதகம் பார்த்தாங்களே, அப்ப என்ன சொன்னாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு மூல நட்சத்திரங்கிறதுனால உங்க அப்பாவுக்கு ஆகாது, உங்க அம்மாவுக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க. இப்போ உங்க அம்மாவுக்கு என்ன வயசு? 82 வயசு. இப்போ வரைக்கும் அவங்க நல்லா தானே இருக்காங்க. என் புள்ள கரிகாலம் பிறந்தப்ப ஜாதகம் பார்த்த ஜோசியர் என்ன சொன்னாரு? அவன் பிறந்த நேரமே சரியில்லை, அவன் வளர வளர நம்ம நடுத்தரில் நிற்போம்னு சொன்னாரு. ஆனா அவன் வளர வளர தான் நம்ம தொழிலும் வளர்ந்துச்சு, நம்ம குடும்பமும் நல்ல நிலைமைக்கு வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம குடும்பத்துல நடந்திருக்கு. கல்யாணி, உன் விருப்பத்துக்காக தான் ஜோசியரை வர வச்சு ஜாதகம் பார்த்தோம். ஆனா அருளுக்கு அமையப்போற ஒரு நல்ல வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பல.